அனைவருக்கும் வணக்கம். சட்டம் சட்டம்னு சொல்லி சட்டம் போட்டு சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கீங்க இல்லையா விஜய் அண்ணாக்காக. அந்த சட்டத்துக்காக தான் இப்போ முன் வைக்கிறேன். என்னுடைய வாதத்தை கேளுங்க. இங்கே இதுக்கு முன்னாடி ஆண்டுட்டு இருந்த கட்சியும் இப்போ ஆண்டுட்டு இருந்த கட்சியும் எவ்வளோ தடவை ஊழலில் உள்ளே போயிருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஆனால் கொடுத்த வருஷத்துக்குள்ளெல்லாம் வெளியே வந்திருக்காங்க. கேட்டால் அவங்க மேலே எதுவுமே நிரூபணமாகலை, எல்லாரும் நிரபராதின்னு. ஏன் சட்டத்துக்கு மேலே சட்டம் போட்டு அவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கல? இவங்க எல்லாம் நிரபராதி. நீங்கள் டெல்லியில் அந்த நிர்பயா கேஸ் டாக்டர் பொண்ணை கெடுத்து கொலை செஞ்சதில் 17 வயசு பையன் இருந்தான் இல்லையா, அந்த பெண்ணின் உறுப்பை பஸ்ஸு பிரேக் பிடிக்கிற ராடால் குத்தி கிழித்து பெண்ணின் உறுப்பெடுத்து வெளியே போட்டு எவ்வளோ அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தினான். அவனுக்கு என்னங்க சட்ட ரீதியாக தண்டனை கொடுத்தீங்க? அவனை என்ன சட்டப்படி உள்ளேயே வைக்க சொன்னீங்களா? ஜெயிலையே இல்லையே, சீர்திருத்த பள்ளியில் அனுப்பிச்சு அவனுக்கான தண்டனை முடிஞ்சிச்சின்னு டெய்லர் மிஷின் வாங்கி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டிங்க. ஏன் சட்டத்துக்கு மேலே சட்டம் போடல? 17 வயசுலேயே இப்படி கொலவெறி பிடிச்சி இருக்கான். அவன் மலர்ந்து 30-40 வயசுக்கு மேலே பெண்களுக்கெல்லாம் எப்படி பாதுகாப்பு இருக்கும்னு நினச்சி உங்கள் சட்டம் வேலை செய்யலைன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் அண்ணா 3ஆம் தேதி ஜெயிக்கிறாருன்னு தீர்ப்பு வருது. பெரும்பான்மையோட 108 சீட்டில் இருக்கார். 5ஆம் தேதி போய் மனு கொடுக்குறாரு ஆளுநர்கிட்ட. அப்போ ஆளுநர் சொல்லி அமைக்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு பெரும்பான்மை இல்லை, சிஎம் போஸ்ட்டு நாங்கள் தர முடியாதுன்னு. நியூஸ் எல்லாருமே பார்த்தும் ஷாக் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நடந்த கதை எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஆளுநர் என்ன சொல்கிறாருன்னா, குதிரம் பேரம் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். அவர் அவருடைய பெரும்பான்மையோடு வந்திருந்தால் நான் கொடுத்துருப்பேன் சிஎம் போஸ்ட்டை. நான் பெரும்பான்மையோடு வந்திருந்த போது நீங்கள் கொடுக்கலன்றதுனால தானே காங்கிரஸ் வந்தது. அவர் படுற கஷ்டத்தை பார்த்து தாங்க முடியாமல் அத்தனை பேரும் கருணையை நீட்டினா குதிரை பேருன்றீங்க, சோஃபா வாங்கி கொடுத்தாருன்றீங்க, அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் பழையத்துக்கு. மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு வந்த மனுஷனை ₹1 செலவழிக்காமல் மக்கள் மனசில் எவ்வளோ பேருங்க சத்தியம் பண்ணிங்க, நான் மக்களுக்காக தான் வரேன், மக்களுக்கு நல்லது செய்வேன்னு. அதே விஜய் அண்ணன் தானே சத்தியம் பண்ணார், நான் மக்களுக்காக தான் வரேன், ₹1 எனக்கு வேணாம், நான் மக்களுக்கு செய்கிறேன்னு. அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காம சட்டம் சொல்லிங்க. உங்கள் சட்டத்தால் எல்லாமே சட்டப்படி நல்லது நன்றீங்களா? விஜய் அண்ணா நீ கேஸை போடு. உனக்கு மன உளைச்சல் தராங்க, ஆளுநரே மாற்றி பேசுகிறாங்க, எனக்கு சாதகமாக எதுவுமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் கேஸ் போடுங்க. உங்களுக்கு அதே மாதிரி எலெக்ஷன் வச்ச டைமில் பஸ்ஸு சரியாக விடல, பஸ்ஸெல்லாம் முடக்கிட்டாங்க, உங்களுக்கு வர வேண்டிய ஓட்டு விழல, உங்களுக்கு என்னென்ன அநீதி நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் கேஸை போடுங்க. உங்கள் அமைதியும் உங்கள் பொறுமையும் வெற்றி தரும் தான் நானும் இருந்தேன். நீங்கள் படுற கஷ்டம், அவமானம், அசிங்கமெல்லாம் பார்த்து என்னால் அழுது சாக முடியல. தயவு செஞ்சு உங்களுக்காக நீதியை நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்க. அதே மாதிரி சட்டம் சொல்லி ஒரு தனி மனிதரை எல்லாரும் சேர்ந்து வாட்டி வதைப்பது பாவம். அனைவரும் நல்ல மனிதனுக்கு நேர் வழியை விட்டு ஆட்சி அமைக்க அனைவரும் வழிவகுத்து தாங்க. இதை தான் என் கோரிக்கையாக நான் வைக்கிறேன். மிச்ச எல்லா வன்மத்தையும் நீங்கள் கொட்டுறீங்க பாருங்கள், அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.